இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆன்டிஜிங் சேலஞ்சில் 14th டேவில் இருக்கோங்க. சரி, எங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் காலையிலே கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நவீந்திரனானும் அண்ணா நகர் பார்க் டவருக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு ப்ளசண்ட்டான இடத்துல நல்ல சூப்பரான ஒரு வாக்கிங்கு, ஒரு நேச்சுரலான ப்ரீஸ், அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷன். இந்த மாதிரி இடத்துல வாக் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஜ்டு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ஸில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸை சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ பேர் மார்னிங்கே எழுந்து இவ்வளோ சூப்பராக ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் நம்ம தான் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்தாங்க. என்னடா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் எட்டி பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது இன்றைக்கி அண்ணா நகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் டேவா. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ இயரே வந்துட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இந்த நவீந்தரை பாருங்களேன், இந்த மாதிரி இடத்துலலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறாப்புல. குழந்தைங்களை பிடிச்சி அழைச்சிட்டு வர்ற மாதிரி கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. கூட்டிகிட்டு வந்துட்டே இருந்தேன். திரும்ப திடீர்னு பார்த்தா ஆளை காணும். பார்த்தா ஒரு பொம்மை பக்கத்தில் போய் நிற்கிறாப்புல. அங்கேருந்து ஓடுறாப்புல. திடீர்னு அடுத்த பார்த்தா பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் நின்று நிற்கிறாப்புல. ஒரு வழியாக நவீந்தரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸ்டெப்ஸும் சூப்பராக கவர் ஆகிடுச்சு.